ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ணரை பற்றி ஒரு செய்தி பார்க்க போகிறோம். நேற்று தான் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் கிருஷ்ண ஜெயந்தி மிக பிரம்மாண்ட முறையில் கொண்டாடப்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்குது. அந்த கிருஷ்ணர் கோயில் பார்த்தீங்கன்னா 365 நாள் திறந்துருப்பாங்க. எந்த கோயிலாக இருந்தாலும் சரி, காலையில் அப்புறம் மாலையில் கதவு மூடுவாங்க. ஆனால் இந்த கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா பசியே தாங்க மாட்டாராம். அதனால் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கிரகணத்துக்கு கூட இந்த கதவை மூடவே மாட்டாங்களாம். ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா கதவை மூடியிருக்காங்க கிரகணத்துக்காக. அப்போ கதவை திறந்து பார்க்கும்போது அவரோட இடுப்புலேருந்து வேர்ல்டு அப்படியே கீழே விழுந்துச்சான். இதை பார்த்தோன்னே தான் பார்த்திங்கன்னா என்ன இப்படி கீழே விழுந்திருக்கு, இப்போ தான் இப்போ பசி தாங்க முடியாமல் தான் அப்படி கீழே விழுந்திருக்கு. அதனால் பசி தாங்க முடியாது, கிருஷ்ணன் கதவை சாத்திட்டோன்னா ஆயிருமே அப்படி, ஐயோ அவரால் பசி தாங்க முடியாதே சொல்லிட்டு எப்போவுமே ஒரு சின்ன ஒரு கோடாரி கூட வச்சுருப்பாங்களாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒருவேளை கதவை பூட்டியிருக்காங்க, இந்த பூட்டி சாவி தொலைஞ்சிடுச்சுன்னா டக்குன்னு அதை வச்சு டக்குன்னு இந்த கதவை திறந்து போய் பார்த்தீங்கன்னா எந்த நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி கதவை பார்த்தீங்கன்னா 11:58 2 நிமிஷம் தான், ராத்திரி 11:58 தான் மூடுவாங்களாம். 2 நிமிஷம் மூடுவாங்க, அவ்வளோதான். மூடுறதுக்கு முன்னாடி யாராவது இங்கே பசியாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்களா. மதியம் இருந்தாலும் சரி, யாராவது பசியாக இருந்தால் கண்டிப்பாக இருந்தால் சொல்லிடுங்க சொல்லி அவங்களுக்குலாம் இந்த கோயிலுக்கு வந்தவங்க யாருமே பசியாக போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பிரசாதம் கொடுப்பாங்களாம். அப்புறம் கதவை சாத்திட்டு 2 நிமிஷம், அதுக்கப்புறம் கதவை திறந்துட்டு உடனே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் பிரசாதம் கொடுப்பாங்க. எப்போ இந்த கோயிலுக்கு யார் வந்தாலும் சரி பிரசாதம் வாங்காமல் வெளியில் போகக்கூடாது. அதுவும் வயிறு நிறைய சாப்பாடு போடுவாங்களா, வயிறு நிறைய பிரசாதம் கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு தான் போவாங்களாம். யாருமே பசிக்குது அப்படி சொல்லுவாங்களா. ஏன்னா பசி தாங்காத கிருஷ்ணர் அப்படின்னால கதவு பார்த்தீங்கன்னா மூடவே மாட்டாங்களாம். அவரால் பசியே தாங்க முடியாதான். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் தான் இருக்குது. எல்லாருமே பார்த்திங்கன்னா கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்குது. நிறைய இந்த ஃபேமஸான இந்த கோயில் 365 நாள் திறந்திருக்கு. கிருஷ்ணருக்கு பசி தாங்க முடியாது அப்படின்னால இந்த கோயிலோட கதவுகள் எப்போவுமே மூடவே மாட்டாங்க. உலகம் ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு பக்தர்கள் இருக்காங்க. இருந்தாலும் சரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா எல்லாருமே சில பேர் பார்க்க சந்தர்ப்பம் கிடச்சின்னா கண்டிப்பாக கேரளா போனால் இந்த கோயிலை பாருங்கள். இந்த கோயிலை பார்க்காதவங்களே இருக்க முடியாது. நிறைய அங்கே உள்ள எல்லாருமே பார்த்துப்பாங்க. உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்கள். எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணும். பசி தாங்காத கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா இந்த கதையை கேட்டுருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கள், இன்ட்ரெஸ்டான வீடியோக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். மறக்காமல் பார்த்து ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல் எல்லாமே மோட்டிவேஷன் வீடியோலாம் போட்டிருக்கேன் பாருங்கள்.